வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் போண்டா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஆனால் இந்த ஸ்வீட் போண்டாவுக்கு நம்ம சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்பு ரவை, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு வாழைப்பழம், நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, அதில் நான் கரண்டியில் எடுத்து ஊற்றுறேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை எதுவும் போடாததுனால ரொம்ப மைல்டாக இருக்குங்க இனிப்பு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை அதிகமாக்கிக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்படி 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எண்ணெயில் போட்டது அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பணியாரக்கல்லை உள்ளே வச்ச எல்லா குழியிலையும் நெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெயில் சுட்டதை விட நெய்யில் சுடும்போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி தான், இனிப்பு நல்லா மைல்டாக இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதுவும் நம்ம சுகரே ஆட் பண்ணாதனால. அடுப்பை மீடியம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி போடலாம். ஒருவேளை மாவு லூஸ் ஆகிடுச்சுன்னா கோதுமை மாவு அல்லது ரவை ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பக்கம் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். எல்லா பக்கமும் ஈவனாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
சுகர் பேஷண்ட்டுங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்லாங்க. வெறும் ஃப்ரூட்ஸ் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக நமக்கு இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எண்ணெயில் சுட்டது நான் இதை செய்கிறதுக்குள்ளே அது காலி ஆகிடுச்சுங்க, அதனால் காட்ட முடியல.